அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சனியின் ஆட்சி வீட்டில் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் கஷ்டம் நீங்கி உறுதியாகவே நல்ல செய்தி கிடைப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு நவகிரகங்களிலே செல்வ செழிப்பும் சுகபோக வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமருவதால் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் சுக்கிரன் இந்த வேளையில் அதீத பலத்துடன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான சப்தமஸ்தானத்தில் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதோடு எக்கச்சக்கமான ஏராளமான நன்மைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவேதான் இந்த வேளையில் கிடைப்பதை விட சுக்கிரனின் அருளால் பல நல்ல செய்திகள் நிச்சயமாக கிடைப்பதோடு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான அற்புதமான சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே பொருளாதார நெருக்கடிகள் விலகுவதோடு பல சிக்கல்களிலிருந்து முழுமையாக வெளிவந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதிலும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் மிக வலுவாக சப்தமத்தில் அமர்ந்து கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை பார்க்கிறாருங்க. சுக்கிரன் மட்டுமல்ல, அங்கு செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனின் அருளால் நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவில் காரிய வெற்றி உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலில் வளம் வருகின்றன. ஆனால் அதே வேளையில் குரு பகவான் விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். சில எதிர்பாராத விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இப்படி இந்த கிரகநிலைகள் சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உறுதியாகவே கைகூடும். பல சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களில் இருந்து மீண்டு வெளிவரக்கூடிய வகையில் இல்லத்தில் பல வியக்கத்தக்க வகையில் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கைப்பணம் விரயமாகிற்று என்ற கவலை நீங்கி துடிப்புடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. தேவையற்ற வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெளியில் அலைவதை தவிர்த்து வீண் கவலைகளை குறைத்து கொள்ளக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அவ்வப்போது மனக்கவலையும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளும் அவ்வப்போது சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கூட அதிலிருந்து முழுமையாக மீண்டு வரக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை சுக்கிரன் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே நினைப்பதை விட நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பெரும்பாலான உடல் ரீதியான தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல மாறுதல் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே கவலைகளை மறைந்து சனி பகவானின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் சுக்கிரனின் அமைப்பால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கற்பனையாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் இதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை நன்கு கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு சாதுரியமாக உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதால்
பல சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். எதிர்பாராத நன்மை உங்களை தேடி வரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூட போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்டவற்றை இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்றாட பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு புதிதாக நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பிரபல நிறுவனங்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தொழில்துறையில் மிக பெரிய அளவில் வர்த்தக ரீதியான பணிகளில் சுக்கிரன் மிக சிறப்பான மாற்றத்தை சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் முற்றிலுமாக குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வெளிநாடு சென்று கலை படைப்புகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்களையும் சிரமங்களையும் சாதுரியமாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி உள்ளிட்ட அரசியல் அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதே போன்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல திட்டங்களுக்கான அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் காலகட்டத்திற்கு ஏற்றவாறு சூழ்நிலையை அறிந்து சரியான முறையில் செயல்பட்ட உங்களுக்கு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கால்நடையில் அபிவிருத்தி காண்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் கடகராசிக்காரர்களுக்கு சற்று மிகுந்த சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் நிச்சயமாக விளரும். மனதில் இருந்து வந்த கவலை கஷ்டம் நீங்கி நல்ல செய்தி பெண்மணிகளுக்கு வீடு தேடி வரும் அற்புதமான நேரமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை தொடர்ந்து 3 வார வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செழுமையும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.